பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இது இவ்வளோ பெரிய ஹோட்டலில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையிலே முதல் தடவை இவ்வளோ பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரேன்டா. அப்பப்பா சுற்றி சுற்றி எவ்வளோ ஃபிகர்ஸ்லாம் இருக்காங்க. அனிவர்சரி நம்ம கம்பெனிக்கு மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினச்சா பார்த்தா ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க போல இருக்கே. அப்பா டே, அதுவும் அங்கே பாருடா எவ்வளோ சரக்கு இருக்குன்னு. டேய், நீ இருக்கியே, உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனாலும் மச்சான், நீ சொல்றது சரிதான்டா. நான் கூட கம்பெனி அனிவர்சரி தானே ஒரு சின்ன பார்ட்டி ஹாலில் தான் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா சத்தியமாக நினைக்கவே இல்லைடா. அதுவும் பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. மேபி நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. அம்மா எங்கடா உன் ஆளை காணும் இன்னும்? எனக்கு என்னமோ எனக்கு நீ தான் வரத்துக்கு லேட் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனால் இந்த மாமியை இன்னும் காணும். அவளுக்கு ஃபோன் பண்ணியா? எங்கே இருக்காளாம்மா? டேய், அவன் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாளாண்டா. அவகிட்ட அப்போவே சொன்னேன் நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு. ஆனால் அவள் தான் கேட்கல. இட்ஸ் ஓகே நானே வந்துடுறேன்னு சொன்னான். ஆனால் இப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டா. வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. அது சரி, உன் ஆள் மாமி இருக்காளே, அவ சீக்கிரமாக வந்தாதான் அது சரித்திரம். லேட்டாக வந்தா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்போவுமே லேட்டு தான். பஞ்சுவாலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா. டே வெற்றி, ஆனால் சொல்கிறேன்டா, உன் பாடு ரொம்ப திண்டாட்டம் தான் மச்சான் ஃபியூச்சரில். டே ரொம்ப பேசுறல. சரி, அவ வந்தோடனே ஒன்று போட்டு கொடுக்குறேன் பரா. என்னடா பூச்சாண்டி கட்டுறியா? ஓ ஆள் என்ன பெரிய இவளா? அவளெல்லாம் அப்படியே சும்மா லெஃப்ட்ல நான் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரி வாமச்சான், இங்கே பாரு சுற்றி பார்க்கறதுக்கே எவ்வளோ இடம் இருக்குன்னு. அதுவும் ஃபிகர்ஸ் வேற எங்கே பார்த்தாலும் இருக்காங்கடா. டே வாடா, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். டே பார்ட்டியே இன்னும் ஸ்டார்ட் ஆகலடா. அதுக்குள்ளார போய் என்னடா பண்ண போகிறோம்? வெயிட் பண்ணுடா. பார்ட்டி ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளார போனால் நல்லாவா இருக்கும்? நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இவனுங்க இப்போ பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே தெரியலையே. எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கானுங்களே தவிர ஸ்டார்ட் த பார்ட்டின்னு சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. ஆளுக்கு அங்கங்கே நின்று பேசிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்மளும் இங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசுவோம். மாமி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேற என்ன பண்ணுறது? இங்கே நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். நாட் பேட். நான் கூட கம்பெனி ஆனிவர்சரின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு சின்ன பார்ட்டி ஹாலில் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நாட் பேட். பட் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரான ஹோட்டல்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் இந்த ஹோட்டலை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வாட் சோஃபி, என்ன பேசுற நீ? இதுவே ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் தான். அப்பா பார்க்கறதுக்கு செம்ம கிராண்டா இருக்கு. அதோட நல்ல பெருசாவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை விட நல்ல நல்ல ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு சொல்ற. என்னப்பா இது? மோனி, உனக்குலாம் இந்த மாதிரி 1-2 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் தெரியும். அதனால உனக்கு இதை பார்த்தாவே நல்ல கிராண்டா நல்ல பெருசா இருக்கிற மாதிரி தோணும். பட் எனக்கு அப்படி இல்லை. ஐ நோ எவ்வளோ 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குன்னு. அண்ட் அதோட நான் போகாத 7 ஸ்டார் ஹோட்டல்ஸே கிடையாது. சரியா? அதோட கம்பேர் பண்ணும்போது இது சின்ன சைஸ் தான். ஓகே, நீ சொல்றதும் சரிதான். நீ நிறைய 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருப்ப, அதனால இது சின்னதா பெருசான்னு உனக்கு தெரியும். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கே வரேன். அதனால எனக்கு இது பெருசா தெரிஞ்சது. சரி விடு. சோஃபி, அங்க பாத்தியா வெற்றியும் ராக்கியும் மட்டும் நிக்கிறாங்க, மகாவை காணும். ஹே ஆமா, என்ன இது? வெற்றி ராக்கி மட்டும் நிற்கிறாங்க. பார்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வரைக்கும் அந்த மகாவை காணும். ஒருவேளை அவ பார்ட்டிக்கு வரலையோ? அப்படிதான் நானும் நினைக்கிறேன் சோஃபி. பிகாஸ் நேற்று அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த சைடு கிராஸ் ஆகும்போது கேட்டேன். அப்போ மகா நான் நாளைக்கு பார்ட்டிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐ திங்க் அவ பார்ட்டிக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஹே மோனி, என்ன சொல்ற நீ? உண்மையாவே அப்படி பேசிட்டு இருந்தாங்களா என்ன? ஆமாப்பா, அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. மகா நாளைக்கு நான் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மகா நாளைக்கு பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தா. அதை தான் நான் கேட்டேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் அவள் வரலைன்னா அவள் பார்ட்டிக்கு வரலன்னு தானே அர்த்தம்.
ஜாமோனி யூஆர் ரைட். பார்ட்டி என்ன கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அவள் வரலைன்னா கண்டிப்பாக அவள் பார்ட்டிக்கு வரமாட்டான்னு தான் அர்த்தம். அவள் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசாமல் இன்னைக்கு வராத இந்த டேவை வெற்றி கூட நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ஏ சோஃபி, என்னப்பா பேசுகிற நீ? அவங்களோட பேர் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வெற்றி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு புரியலையே. ஹே லுக், நான் ஒன்றும் வெற்றியை லவ் பண்ண போகிறேன்னு சொல்லலையே, ஜஸ்ட் அவன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் சான்சஸ்லாம் அந்த மகா இல்லாதப்போ மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த சான்ஸை வீணடிக்க நான் விரும்பலை. ஸோ இப்போவே போய் நான் வெற்றி கூட ஜாலியாக சேர்ந்து இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே மோனி, பாய். என்ன சோஃபி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. ஓ காட், ஸ்டாப் இட் மோனி. உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓகே? என்னமோ பண்ணு. தட்ஸ் மை கேர்ள். சரி ஓகே மோனி, நான் உன் கூட சேர்ந்து பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் தான் வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வெட்டி கூட சேர்ந்து ஜாலியாக பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சாரி மோனி, கோச்சுக்காத, ஓகே? இட்ஸ் ஓகே சோஃபி, நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ அதான் ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்களே, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே மோனி, சரி ஓகே பாய். டேய் மச்சான், என்னடா கலர் குருவி இந்த பக்கம் வரா? எனக்கு என்னமோ அவ உன்கிட்ட பேசதான் வரான்னு நினைக்கிறேன். ஐயோ, இதை மட்டும் மாமி பார்த்தா மவனே இன்னைக்கு நீ செத்தடா. ஐயோ ஆமா மச்சான், இவ எதுக்குடா இந்த பக்கம் வரா? சும்மாவே அவ குதி குதின்னு குதிப்பா. இவ கூட மட்டும் இப்ப நான் பேசினேன் அவ்வளோதான். சாச்சா மச்சான், அவன என்கிட்ட பேசுறதுக்காக வருவா? ஒருவேளை உங்ககிட்ட பேசுறதுக்கு வரலாம், இல்லைன்னா நிறைய பேர் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்காங்களே அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வரான்னு நினைக்கிறேன். இல்ல மச்சான், சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், அவ உங்ககிட்ட பேசதான் வரா. டீ மச்சான், நான் சொல்லல பார்த்தல. டீ வாய மூடுறான். நானே மகா வந்துருவாளோங்கிற பயத்துல நிக்கிறேன். இதுல ஏன்டா நீ வேற? ஹாய் பேட்டி. ஹாய் ராக்கி. ஹாய் சோஃபி. ஹாய் சோஃபி. அம்மா என்ன இந்த பக்கம்? சும்மாதான். ஏன் பேட்டி வரக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்ல. தென் என்ன பேட்டி, ஜாலியா எல்லாருமே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண தானே வந்திருக்கோம். ஸோ ஜாலியா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுல தப்பு இல்லையே. எதுக்கு ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க, பார்ட்டி என்ன கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உள்ள போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ஜாலியாவா? இன்னைக்கு ஒருத்தவனோட சோழி முடிய போது இவ வேற ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும்னு கூப்பிட்டு இருக்கா. மாமி வந்துட்டா, மாட்டான்டா இன்னைக்கு. ஐயோ வந்துட்டாலே. வெற்றி, என்ன அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? வாங்க வெற்றி, உள்ள போய் ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அத்தா கூப்பிடுறாங்கல்ல வெற்றி சார், அப்புறம் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? உள்ள போய் ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. ஏய் வாய மூடுறா, சண்டா நீ வேற. மகா நீயா? ஆமா நானே தான். ஏன் நான் பார்ட்டிக்கு வரக்கூடாது என்ன? நானும் இந்த ஆஃபீஸ்ல எம்ப்ளாயி தானே. அப்ப ஷாக் ஆகி நீ ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? வரமாட்டான்னு நினைச்சா சின்ன வந்துட்டா. ஹே இல்ல மகா, அது பார்ட்டி ஸ்டார்ட் ஆக கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் வரலையா? அதான் வரலன்னு நினைச்சிட்டேன், அதனாலதான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, மோனி எனக்காக வெயிட் பண்றா. நான் போறேன். பாய் பாய் வெற்றி. பாய் வெற்றி. போறா பாரு ஆளு மூஞ்சியும். செப்படா கேப் கிடைக்கும், செப்படா இடையில போடலான்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பா போல. ஒருவேளை இன்னைக்கு நான் பார்ட்டிக்கு வரலன்னா இந்நேரம் வெற்றி கூட சேர்ந்து ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதுக்கு தானே கூப்பிட்டு இருந்தா, வாங்க போய் உள்ள என்ஜாய் பண்ணலான்னு. தேங்க் காட் நான் வந்துட்டேன். இதெல்லாம் வெற்றியால வந்தது. சிவரு மட்டும் அவகிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணா, அவ எதுக்கு இவகிட்ட வழிய வரப்போறாங்க? எனக்கு இருக்கு. மச்சான் எனக்கு நீ காலிடா, செம்ம காண்டில் இருக்கா. வெற்றி சின்ன இதா, நான் இங்க ரீச் ஆயிட்டேன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி கால் ட்ரை பண்ணேன்னு தெரியுமா? ரிங் போயிட்டே இருந்துச்சு, நீங்க எடுக்கவே இல்லை. அது சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி ஃபோன் வர்றது காதுல விழும்? இல்லடி, அப்படிலாம் இல்ல. போது வெற்றி, எதுவும் பேசாதீங்க. அவதான் பள்ளி இழிச்சுக்கிட்டு வந்து வாங்க போய் ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணலான்னு சொன்னானா உங்களுக்கு வாயில் என்ன குழுக்கட்டையா இருந்துச்சு? சொல்ல வேண்டியதானே, மகா வருவா, நானும் மகாவும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம்னா. மாமினைக்கு செம்ம காண்டில் இருக்கா போல இருக்கே. லவ்வர்ஸ் வேற ஏதோ பேசிப்பாங்க, நமக்கு என்ன வந்திருக்கு? இவ இருக்க கோவத்தில் கெட்ட வார்த்தை பேசினாலும் பேசுவா. அதெல்லாம் என் காது தாங்காதுப்பா, உடனே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். வெற்றி மகா லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் தனியாக பேசணும்னு நினைப்பீங்க. ரெண்டு பேரும் பேசுங்க, நான் அப்படிக்கா ஓரமாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரேன், சரியா? பாய் மகா. பாய் மச்சான், என்ஜாய். இவன் வேற. ஹே மகா இல்லடி,
அது அவ்வளோ தாண்டி வந்து பேசினா, அதுவும் ரொம்ப நேரம் கூட இல்லை. ஜஸ்ட் நவ் நீ அந்த கேட்டுக்கிட்ட வந்திருப்ப, அவள் அப்போ தான் வந்தா. அவ எப்ப வேணா வந்துட்டு போட்டும், உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு நீங்க அவகிட்ட பேசினா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அப்படி தெரிஞ்சும் மறுபடியும் பேசினா என்ன வெட்டி அர்த்தம்? அவ உங்ககிட்ட வந்து பேசினாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும் தெரியுமா? அப்படியா? வெட்டி என்ன பண்றீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து நின்று அதுவும் இடுப்புல கை வச்சிட்டு இருக்கீங்க. தள்ளி நில்லுங்க வெட்டி. ஹே மாமி, இப்போதைக்கு எனக்கு யார் எதை பற்றி நினைக்கிறான்னு எந்த கவலையும் இல்லை. இப்போதைக்கு என் மாமி கோவமாக இருக்கா. அவள் கோவத்தை சரி பண்ணணும், அதுக்காக தான் பக்கத்தில் வந்தேன். மற்றபடி யாரும் என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை. மிஞ்சி போனால் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க? 2 பேரும் லவ்வர்ஸ்னு நினைப்பாங்க. அதோட இது பார்ட்டி நடக்கிற இடம், இங்கே நம்மளை பெருசாக யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னடி பயம்? நான் இப்படி நிற்பேன், இதுக்கு மேலேயும் க்ளோஸாக வந்து நிற்பேன். என்ன புரியல? இல்லடி, உன் கோவத்தை குறைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பக்கத்தில் வந்தேன். இன்னும் உன் கோவம் குறையலன்னா சொல்லு, இன்னும் பக்கத்தில் வந்து எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி சமாதானப்படுத்திடலாம். என்ன வெட்டி, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கூட பேச தெரியுமா என்ன? நான் கூட நீங்கள் ரொம்ப சைலண்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட், இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தேன். பார்த்தா நீங்கள் டபுள் மீனிங்லாம் பேசுகிறீங்க. அது சரி, தேறிட்டீங்க போல இருக்கே நல்லா. என்னடி நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ எல்லார்கிட்டையும் இப்படி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னமோ தெரியலடி, உங்ககிட்ட மட்டும் தான் இப்படிலாம் பேசணும்னு தோணுது. முன்னாடிலாம் எனக்கு இந்த மாதிரி பேசி கூட பழக்கம் இல்லை தெரியுமா? உங்ககிட்ட பேசி எனக்கும் அப்படி வந்துட்டு. மற்றபடி மற்ற எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோவர்ட் சைலண்ட் டைப் தாண்டி. உங்ககிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கணும்னு தோணுது. ஹலோ சார், சின்ன திருத்தம், என்கிட்ட மட்டும்தான் இப்படி நீங்க இருக்கணும், புரிஞ்சுதா? சரி ஓகே. மாமி இப்பவும் கோவமா தான் இருக்காளா? சத்தியமா சொல்றேன்டி, அவளாதான் வந்து பேசினா. அதுவும் ஒரு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டா. அதுக்குள்ள நீ வந்துட்ட. நானா போய் பேசலடி. ஏன் இப்ப நான் கோவமா தான் இருக்கேன்னு சொன்னோன்னே உடனே ஒரு கிஸ் பண்ணி என்ன சமாதானப்படுத்த போறீங்களா என்ன? என்ன கிஸ்ஸா? அதுவும் எங்கயா? ஏய், என்னடி பேசுற நீ? வெயிட் இப்போதைக்கு இவ்வளோ பதட்டமாகறீங்க? நான் சும்மா டீஸ்க்கு தான் சொன்னேன். அப்படியே நீங்கள் கேட்டோன்னா கொடுத்துட்டாலாச்சும் அதுக்கு இடம் பொருள் ஏவல்னு என்னென்னமோ பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் கொடுக்கவே செய்வீங்க. இதுக்கு இவ்வளோ பதட்டமாக? நான் சும்மா தான் சொன்னேன். என்னடி கலாய்க்கிறியா நீ? ஏதோ முன்ன பின்ன இதெல்லாம் பழக்கம் இல்லடி, அதனால தான் இப்படி இதுக்கெல்லாம் பதட்டப்படுறேன். மொபைலி ஒரு நாள் உன்னை கிஸ் பண்ணியே போது வெட்டி என்னை விடுங்கன்னு சொல்ல வைக்கல. என் பேர் வெற்றி இல்லை. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. போதுண்டி, ரொம்ப கலாய்க்கிற. சரி ஓகே, பார்ட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல போல இருக்கே. இந்த ராக்கி வேற நீங்களும் நானும் தனியா பேசணும்னு சொல்லிட்டு நமக்கு பிரைவேசி கொடுத்துட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் போய் அவனை தேடுவோம் வாங்க, ஏன்னா பார்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். ஆமாண்டி, சரிவா போலாம். ஐயோ, இவ்வளவு பெரிய இடத்துல அவனை எங்க கண்டு தேடுறதுன்னு தெரியல. சரிவா போலாம். போலாம். சார் எப்படி இடுப்பிலே கையை வச்சுட்டு இப்படியே தான் வரப்போறீங்களா, இல்ல கையை எடுக்கிற ஐடியா இருக்கா? அது மறந்துட்டு எடுக்க, அதான். சரிவா போலாம். நீங்க இருக்கீங்களே, உங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சரி வாங்க போலாம். கண்ணு முன்னாடியே 2 பேரும் சூடியா போறாங்க. பாக்குறதுக்கு பத்துக்கிட்டு வருது. போட்டும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. ஹே மகா, இன்னைக்கு உனக்கு சிறுக்கடி. இந்த கவின் யாருன்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன். மொபைலை மாட்டினடி என்கிட்ட. டே சந்தோஷ், உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். என்னடாச்சு சித்ரால வரதுக்கு இவ்வளவு லேட் ஆகிட்டா? இல்ல மச்சான், டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் பார்ட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் என்னடா மண்ணாம் கட்டி, நான் ஒன்னும் அதுக்காக நீ வரலையேன்னு ஒன்னும் கேட்கல. நான் கேட்டது எங்க அத முதல்ல கொடு. டே கவின், நான் மறுபடியும் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதரா. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் மாதிரி தோணுது மச்சான். அவங்க 2 பேர் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் இப்படி நீ பண்றது சுத்தமா நல்லா இல்ல மச்சான். இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிடும்டா. ஆமா சந்தோஷ், நீ சொல்ற மாதிரி இது வெளியில தெரிஞ்சதுன்னா அசிங்கமா தான் ஆகும். ஆனா எனக்கு இல்ல, அவளுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்கிட்டயே வச்சுக்கிட்டால நான் அவளை நாய் மாதிரி சுத்தி வந்தேன். ஆனா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு கேவலம் அந்த வெற்றி அக்செப்ட் பண்ணால. அவளுக்கு இந்த கவின்னா யாருன்னு தெரிய வைக்க வேண்டாம். அதுக்கு தான்டா சின்னக்கு இருக்குடா அவளுக்கு. சரி, அதை விட நான் கேட்ட பொருளை முதல்ல கொடு.
என்னமோ பண்ணு இந்த புடி. டேய் கவின், இங்க பாரு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மருந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் தான் அவங்க போதையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போதை தெளிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதான், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. டேய் மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. 1.5 மணி நேரம் சம போதையில தானே இருப்பாங்க, சுய நினைவே இல்லாம. அது 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 போதும் எனக்கு, சரியா? அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவேன். சரி ஓகேடா. நான் கூட எங்கடா இந்த மகா இவ்வளோ நேரமா ஆளை காணுமே, ஒருவேளை பார்ட்டிக்கு வரமாட்டாலும் நினைச்சேன். ஆனா வந்துட்டா. அங்க பாத்தியா 2 பேரும் எப்படி ஜோடி போட்டுக்கிட்டு திரியிறாங்கன்னு. எல்லாம் என்ன கொஞ்ச நேரத்துக்கு தானே, திரியட்டும். அதுக்கப்புறம் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் கவின், எதை பண்ணாலும் மாட்டிக்காம பண்ணுடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் இவ்வளோ பிளான் பண்ண தெரிஞ்ச எனக்கு மாட்டிக்காம பண்ணணும் கூட தெரியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி நீ போ. இதுக்கப்புறம் தான் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ நீ கிளம்பு. சரிடா, நான் போய் மற்றவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா நீ வந்துரு, சரியா? முடிச்சுட்டு கண்டிப்பா வருவேன்டா, கண்டிப்பா வருவேன். நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. போ, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. வெற்றி, என்ன இது? எவ்வளவு நேரமா இவனை தேடும், இவன் எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதான் மகா, எனக்கும் ஒன்றும் புரியல. ஃபோனும் பண்ணியாச்சு, இந்த சவுண்ட்ல எங்கேருந்து அவனுக்கு கேட்க போகுது. எங்க இருக்கானே தெரியலையே. மகா இங்க இருக்கான் பாரு. ஐயோ, எந்த ஃபிகரை பாக்குறதுனே தெரியலையே. எல்லாரும் நல்லா இருக்காளுங்களே. பாத்தீங்களா வெட்டி, இவனுக்கு கொழுப்பா? 2 பேரும் இவனை காணுமேனு அங்கேயும் இங்கே தேடிட்டு இருந்தா, சார் இங்க ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. சிவனா, டேய் டோமரே, டேய் உன்னதாண்டா. என்ன மச்சான், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு போல இருக்கே. முகம் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கு. மண்ணா கட்டி. டேய் உனக்கு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஏடா இங்கதான் இருக்கன்னு ஒரு மெசேஜ் போட்டுருக்கலாம் எங்களுக்கு. நீ படத்துக்கு எதுவுமே சொல்லாம இங்க படத்துக்கு ஜாலியா நீ படத்துக்கு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா? அதானே. டேய் மச்சான், ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்லடா. எவ்வளவு பெரிய ஹோட்டல், உன்னை எங்க கண்டா நாங்க தேடுறது? மறந்துட்டேன்டா, சாரி. இப்ப மூக்கு முட்டை சரக்கு அடிச்சுட்டே இருந்தனா எப்படி எங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணும்? எனது சரக்கா? ஹேய் கேண்டி, நீ வேற. நானும் சரக்கா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தாண்டி எடுத்தேன். ஆனா இது சரக்கு மாதிரியே தெரியல, சாதாரண ஜூஸ் மாதிரி தான் தெரியுது. கலர் கலரா வச்சு ஏமாத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் சரிடா, அதான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு அங்க பாரு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இங்க நின்னா எப்படியா? வாடா போய் என்ன எதுன்னு கேட்கலாம். அட போமச்சான், சுத்த போர்டா. சும்மா என்ன பேசுவானுங்க, கம்பெனியை இப்படி டெவலப் பண்ணோம் அப்படி டெவலப் பண்ணோன்னு ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் சுத்த போர் மச்சான். இங்க நான் வந்ததே ஜாலியா சரக்கு அடிச்சு இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணணும் தான். அதனால 3 பேரும் ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்றோம், ஓகேவா? உங்க 2 பேருக்கும் அதை போய் கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா போய் கேட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். அடப்பாவி, என்னடா இப்படி சொல்ற? ஐயோ வெற்றி, அவன் வந்ததே ஓசில திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கும் தான். இது தெரியாம நீங்க வேற. இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டோமரி எப்பவுமே இப்படிதான். சரி வாங்க, நம்ம போய் கொஞ்ச நேரம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளே இவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா மேடம், அப்படியே இப்போ பார்ட்டியில காசு கொடுத்ததான் எல்லாத்தையும் திங்க போறாங்க. ஏய் நீ வந்தது ஓசில திங்கிறதுக்கு தானடி, அப்புறம் என்ன? சரிடா, கத்தாதடா. சரைச்சு பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. சரி ஓகே, எல்லாரும் ஓசில என்ஜாய் பண்றது தான் வந்திருக்கோம், போதுமா? வெற்றி, இவன் இங்கே இருக்கட்டும், வாங்க நம்ம போலாம். டேய் டோமரே, இங்க பாரு, மறுபடியும் உன்னை தேடிட்டு அலையெல்லாம் எங்களால முடியாதுப்பா. அதனால ஒழுங்கு மரியாதை இங்கே நின்று, புரிஞ்சதா? அப்படியே எங்கேயாச்சும் போறதா இருந்தா மெசேஜ் பண்ணு, ஓகே? ஐயோ சரிடி, கிளம்புங்க. அங்க ஒரு வெயிட்டர் வரான், அவனாச்சும் சரக்கு எடுத்துட்டு வரானான்னு பார்ப்போம். அவன் மட்டும் ஜூஸ் எடுத்துட்டு வந்தான், அவ்வளோதான். சரக்கு கொடுப்பானுங்க நினைச்சு ஆசையா வந்தா ஒரு ஜூஸா தந்துட்டு இருக்கானுங்க. சரிடி நீங்க போங்க, அங்க ஒரு வெயிட்டர் வரான், அவன் கண்டிப்பா சரக்கு எடுத்துட்டு வருவான்னு தோணுது. சரி போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், பாத்துடா, ரொம்ப குடிச்சு இங்கே மட்டையாயிடாத. உன்னெல்லாம் தூக்கிட்டு எங்களால போக முடியாது. ஏய் ஆமாண்டா, ஓசியில கிடைக்குதுன்னு ஓவரா குடிச்சு மட்டையாயிடாத, ஒரே அசிங்கமா போயிடும், சரியா? அதனால கொஞ்சம் அளவா குடி. சரி வாங்க வெற்றி, நம்ம போலாம். டோமரே இங்க பாரு, இங்கே வெயிட் பண்ணி எங்கேயாச்சும் போறதா இருந்தா மெசேஜ் பண்ணு, ஓகேவா? வெற்றி வாங்க நம்ம போலாம். அப்பா மகா, உண்மையாவே சொல்றேன், இவங்கெல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய கம்பெனில வேலை பார்க்குறோன்னு. உண்மையாவே இந்த கம்பெனி பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாதுடி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாத்தையும் கேட்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கம்பெனி இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா வெற்றி. வெற்றி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளுடி, என்ன? இல்ல வெற்றி, அங்க பாருங்களேன், எல்லாரும் ஜோடி ஜோடியா எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. வாங்களேன், நம்ம 2 பேரும் போய் ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு வரலாம். ஆசையா இருக்கு வெற்றி, ப்ளீஸ். என்ன டான்ஸா? அதெல்லாம் எனக்கு சுத்தமா வராதுடி, அதுவும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி. ஐயோ வெற்றி, இங்க டான்ஸ் ஆடுறவங்களாம் என்ன டான்ஸ் கிளாஸ் போய் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்க, எல்லாரும் சும்மா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஆடலாம், வாங்க ப்ளீஸ் வெற்றி, ப்ளீஸ் 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 வாங்க. இல்லடி, எனக்கு சுத்தமா டான்ஸ் வராதுடி. ஐயோ வெற்றி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க.
சரி ஓகே, உன்னோட சந்தோஷத்துக்காக வரேன், போதுமா? தேங்க்யூ வெற்றி, தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே, வாங்க நம்ம ஒன்று போய் டான்ஸ் ஆடலாம். உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா. அப்பா, இந்த கம்பெனியோட அனிவர்சரி பார்ட்டியை யாரும் என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, வெற்றி மகாவும் நல்லா என்ஜாய் பண்றாங்க போல இருக்கே. அங்க பாரு, ரெண்டு பேரும் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. ஸ்டாப் இட் மோனி, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற மேல மேல என்ன கடுப்பாக்காத. நான் கூட அந்த மகாவை ரொம்ப நேரமா காணணும்னு, இன்னைக்கு அவ பார்ட்டிக்கு வரமாட்டா, அதனால வெற்றி கூட ஜாலியா சேர்ந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா அவ என்னடானா இப்படி டக்குன்னு வந்து நிக்கிறா. அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதுல ஏன் மோனி நீ வேற? இல்லப்பா, நான் ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளவுதான். சரிவா, அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களே. அங்க பாரு, எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளே போய் சாப்பிடலாவா? வாட், சாப்பிடுமா மோனி? இந்த மாதிரி பார்ட்டிஸ்ல ட்ரிங்க்ஸ் தான் வந்து ஸ்பெஷாலிட்டி. விதவிதமான ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும். நீ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டியா என்ன? இல்ல சோஃபி, நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ பண்ணுவியா என்ன? காட் மோனி, ஆர் யூ ஜோக்கிங்? நான் வாரம் பார்ட்டிக்கு போறவன். பார்ட்டிக்கு போனா அஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால நானும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். சரி ஓகே, நான் போய் ட்ரிங்க்ஸ் பண்றேன். அண்ட் நீ போய் வேற யார் கூடயாச்சும் ஜாயின் பண்ணி சாப்பிடு, ஓகே? ஓகே சோஃபி, அப்புறம் நம்ம ஆஃபீஸ் மேட் யார் கூடயாச்சும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ போய் ட்ரிங்க்ஸ் பண்ண போ. வெற்றி, தேங்க்யூ 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 ஸோ மச். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தெரியுமா உங்க கூட டான்ஸ் ஆடும்போது? உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருக்கேன் வெற்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹே மாமி, நீ ஹாப்பியாக இருந்தல்ல, அதுவே போதும். உண்மையாகவே சொல்கிறேன்டி, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம், லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆடி இருக்கேன் தெரியுமா? நல்லா தான் இருந்துச்சு. ஆமா வெற்றி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினீங்கன்னு தெரியுமா? ஹே, என்னடி கலாய்க்கிறியா? ஐயோ சத்தியமா இல்ல வெற்றி, நான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்பதான் நீங்க எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்கன்னு. ஐயோ மகா, ஊர்லேருந்து பாட்டி 5 வாட்டி கால் பண்ணியிருக்காங்கடி. சவுண்டில் சுத்தமாக கேட்கவே இல்லை. நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குடி. நான் போய் வெளியில் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து இங்கே பத்திரமா இரு, ஓகேவா? இங்கே தனியாக இருக்க உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, ராக்கி அங்கே இருக்கான்ல, அங்கே அவன் கூட நின்று நான் வந்துடுறேன், ஓகே? வெற்றி, நான் என்ன குழந்தையா கூட்டத்தில் தொலைஞ்சு போகிறதுக்கு? நான் பார்த்து பத்திரமா இருக்கேன். நீங்கள் ஃபோன் பேசிட்டு சீக்கிரம் வாங்க. இந்த வெற்றி இருக்காரே, எப்பவுமே எனக்கு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. இருந்தாலும் இது கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நல்லா தான் இருக்கு. லவ் யூ வெற்றி. இதுக்கு தாண்டி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வெற்றி இல்லாமல் நீ தனியாக எப்படா நிட் பண்ணு? அவனுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சத்தமாக இருக்கிறதுனால தான் அவன் ஃபோன் பேசுறதுக்காக வெளியில் போயிருக்கான். இந்த சின்ன கேப் எனக்கு போதும். சின்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வெயிட்டர் வெயிட்டர், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. சொல்லுங்க சார், ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா? நோனோ, எனக்கு எதுவும் வேண்டாம். அது அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு பொண்ணு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்களும் எங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயி தான். அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை. அதனால அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுத்துறாதீங்க. இந்த ஜூஸ் மட்டும் கொடுங்க, சரிங்களா? சார், எங்களுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லல சார், ஜூஸும் சேர்த்து தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்களே கொடுத்துறோம் சார். இவன் என்ன காரியத்துக்கு எடுத்துருவான் போல இருக்கு. நான் இதில் தான் அந்த மருந்தை கலந்து வச்சிருக்கேன். இல்லை, அது வந்து நான் ஆக்சுவலாக ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சி தான் ஜூஸ் எடுத்துட்டேன். இப்போ இது வேஸ்ட் ஆகும், அதனால தான். நீங்கள் அவங்கக்கிட்ட இதை கொடுத்துருங்க, சரிங்களா? சார் இல்லை சார், நீங்கள் குடிச்சதுன்னு சொல்கிறீங்க, அதை போய் எப்படி சார் கெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியும்? இட்ஸ் ஓகே சார், நாங்கள் புது ஜூஸாகவே அவங்களுக்கு கொடுத்துக்குறோம். வாட்? நோ, நான் அதை குடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் வாங்கினேன். அவங்க இது ட்ரிங்க் இல்லை ஜூஸ்ன்னு சொன்னாங்க, அதனால கையிலே வச்சிருந்தேன், அவ்வளோதான். அதோட அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்னோட ஃப்ரெண்டு தான். அதனால நீங்கள் கவலைப்படாமல் இதை போய் அவங்க கிட்ட கொடுங்க, ஓகே? ஓ, உங்கள் ஃப்ரெண்டா சார்? அப்போ ஓகே, சரி ஓகே சார், நான் கொடுத்துட்றேன். யா, தேங்க்யூ. வெல்கம் சார். ஹே மகா, இன்னைக்கு மாட்டினடி என்கிட்ட. இன்னைக்கு உனக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடி. இன்னைக்கு தெரியும்டி உனக்கு இந்த கவின் யாருன்னு. ஐயோ, என்ன இது? வெற்றி ஃபோன் பேசி சீக்கிரம் வந்துடுவார்னு பார்த்தா இன்னும் ஆளை காணும். பசிக்குது வேற. பேசாம ராக்கி கூட போய் சாப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் வெற்றி வந்து தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணது பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சொல்லுங்க மேம், ட்ரிங்க்ஸ் ஜூஸ் ஏதாச்சும் வேணுங்களா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகே மேம், பட் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்ககிட்ட ஜூஸ் கொடுக்க சொல்லி சொன்னாங்க, அது கொடுக்க தான் மேம் வந்தேன்.
என்ன என் ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னாங்களா? யார் எனக்கு கொடுக்க சொல்லியிருப்பா? ஓ எல்லாம் அந்த டோமர் வேலையாக தான் இருக்கும். அது சரி. ஆமாம்ல, அவனும் இந்த ஜூஸ் வச்சு தானே குடிச்சிட்டு இருந்தான். இதை கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருப்பான் போல. இவன் இருக்கானே. ஓ அப்படியா? சரி ஓகே, அப்போ கொடுங்க. இந்தாங்க மேம், என்ஜாய் யுவர் ட்ரிங்க்.